இன்னைக்கு எபிசோட்ல முத்து 2 காரை செலக்ட் பண்ணியிருக்கான். எந்த கார் வாங்குறதுன்னு பாக்குறதுக்காக மீனாவுக்கு கால் பண்ணி வர சொல்றான். விஜயா கோவமா பார்வதி வீட்டுக்கு வந்துட்டு ஸ்ருதியை திட்டிட்டு இருக்காங்க. முத்து தான் என்ன எதிர்த்து பேசுவான், ஏதாவது சொல்லிட்டே இருப்பான், அவன மாதிரியே இந்த ஸ்ருதி வந்து சேர்ந்திருக்கான்னு சொல்றாங்க. இந்த நகை விஷயத்துல நான் பண்ணதுதான் தப்புன்னு சொல்றா, என்ன எதிர்த்து பேசுறா, பூ கட்டுறவகிட்ட என்ன மன்னிப்பு வேற கேட்க சொல்றான்னு திட்டிட்டு இருக்காங்க. நான் ஒரு மாமியார் மாதிரி அவகிட்ட நடந்திருக்கணும், அப்ப தெரிஞ்சிருக்கும் நான் யாருன்னு சொல்றாங்க. இப்படியே விட்டா அந்த மீனா கூட சேர்ந்து என்ன அதிகாரம் பண்ண ஆரம்பிச்சிருவா, இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன், வீட்டுல நடக்கிற பிரச்சனை எல்லாம் முடியட்டும், அவளை வைக்க வேண்டிய இடத்துல வைக்கிறேன்னு சொல்றாங்க. மீனாவும் வந்து காரை எல்லாம் பார்த்துட்டு இப்போ கார் வாங்கணுமான்னு கேக்குறா. அத்தையும் மாமாவும் பேசிக்காம இருக்காங்க, இப்போ போய் கார் வாங்கியிருக்கோன்னு சொல்ல முடியுமா, முதல்ல பிரச்சனை எல்லாம் சரி பண்ணிட்டு அப்புறம் கார் வாங்கிக்கலாம்னு சொல்றா. அப்பாவும் அம்மாவும் பேசிக்கணும், அவ்வளவுதானே, இந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ணணும்னு எனக்கு தெரியும், நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு வரேன்னு முத்து சொல்றான். ஸ்ருதி ஒரு டெலிவரி சீனுக்கு டப்பிங் பண்ணதால ரொம்ப எமோஷனலா இருக்கா. அவ அம்மாவுக்கும் கால் பண்ணி நான் பிறந்தப்போ ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும் இல்லைன்னு சாரி சொல்றா. வீட்டுக்கு வந்தும் அந்த சீனை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கா. மீனாவும் ரோகிணியும் என்னாச்சு ஒரு மாதிரி இருக்குன்னு கேக்குறாங்க. இன்னைக்கு ஒரு டெலிவரி சீனுக்கு டப் பண்ணேன், அப்போல இருந்தே ஒரு மாதிரி இருக்குன்னு ஸ்ருதி சொல்றா. நடிக்கும் போதே அந்த பொண்ணு கத்தி அழுது நடிச்சிருக்கு, அப்போ நிஜமாவே குழந்தை பெத்துக்கிறப்போ எவ்வளவு பெயின்ஃபுல்லா இருக்கும்லன்னு கேக்குறா. அப்புறம் ரோகிணி பிரெக்னன்சி ஃபீல் பத்தி ஸ்ருதி மீனா கிட்ட சொல்லிட்டு இருக்கா. ரோகிணி பேசுறதை கேட்டு இவங்க 2 பேரும் ஷாக்கா அவளை பார்த்துட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு எபிசோட்ல பார்க்கலாம்.